அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ்ல வந்து 7th கிளாஸ் பார்க்க போறோம். ரொம்பவே நான் ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் சரி, டெலிகிராம்லயும் சரி நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க. நிறைய டிசைனாவும் போட்டிருக்கீங்க. பூ மாடலு, அதுக்கப்புறம் மயிலு, புறா, அதுக்கப்புறம் குட்டியா டெடி பேர் அந்த மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கும்போது. நிறைய பேர் வந்து நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்க்கா, இப்போ ஜாயின் பண்ணலாமா, எங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி 50 பேருக்கு தான் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். 53 பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கே வந்து அவங்க பே பண்ணிட்டதால என்னால் 3 பேர் வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஸோ 53 பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் இந்த பேட்சில். எல்லாருமே எல்லா ஸ்டிச்சும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து 7th கிளாஸ் நம்ம என்ன ஸ்டிச்சு பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பேக் செயின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேக் செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, மார்க் பண்ணுறதுக்காக லைன் போடுறதுக்காக வந்து பென்சில் எடுத்திருக்கேன், ஒயிட் பென்சில். ஊசி வந்து 14ஆம் நம்பர் துளிப்பூசி எடுத்திருக்கேன். ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே எடுத்திருக்கேன். பேக் செயின் வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு பேக் செயின்லேயே வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்மர். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜரி எடுத்தாச்சு. ஜரியில் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த 2 விரலுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. இப்போ ஜரியை வந்து கீழே பிடிக்கும் போது இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஊசியில் வந்து நம்ம ஜரி மாட்டும் போது இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஜரியை கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஊசியை வந்து நம்ம கீழே கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜரியை வந்து ஊசியில் மாட்டியாச்சு, மேலே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஊசியை திருப்பிட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் மறுபடியும் ஊசியை கொடுக்குறோம். அகைன் மறுபடியும் ஜரியை மாட்டியாச்சு, மேலே எடுக்கும் போது ஊசியை திருப்பிட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த சங்கிலி நீங்கள் போடும்போது கொஞ்சம் தள்ளி சங்கிலி போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பக்கத்துலேயே வந்து செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அந்த செயினை வந்து பேக் சைடில் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வரும்போது இங்கே லாக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே மறுபடியும் ஊசியை கொடுத்து ஜரியை மாட்டிட்டு மேலே எடுக்கிறோம். மேலே எடுக்கும் போது ஊசியை ஒரு திருப்பி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய செயின் போடுறோம். இதுதான் வந்து பேக் செயின். நம்ம நார்மலாக செயின் போடும்போது ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த செயின் பெருசாக தான் போடுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் கிட்டையே ஒரு செயின் போட்டுட்டு அதை மறுபடியும் பேக்கில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஊசி உள்ளே கொடுத்து எடுத்து பெரிய செயினாக போட்டிருக்கோம். இதுதான் மறுபடியும் நான் இங்கே போடும்போது பாருங்கள். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. இது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி செயின் போடுறோம். போட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற செயினில் நடுவில் அகைன் மறுபடியும் ஊசியை கொடுத்து மேலே எடுத்தாச்சு. இப்போ பெரிய செயினாக போட்டோம். பெரிய செயின் இருக்கு இல்லையா, பெரிய செயினில் ஊசியை கீழே கொடுத்துட்டோம். இப்போ ஊசி கீழே இருக்குது. இப்போ இந்த ஜரியை வந்து இந்த ஊசியில் மாட்டியாச்சு. மாட்டி மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து கிட்டேயே மறுபடியும் ஊசியை கொடுத்து ஜரியை மாட்டி எடுத்தாச்சு. எடுத்து பேக் சைடில் ஆல்ரெடி போட்டிருக்க ப்ரீவியஸ் செயினில் நடுவில் ஊசியை கொடுத்து மறுபடியும் ஜரியை மாட்டி மேலே எடுத்துட்டு இப்போ லாங்காக ஒரு செயின் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பெரிய செயினுக்கு அடுத்தது ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே சின்னதாக போட்டாச்சு. ஆல்ரெடி போட்டிருக்க செயினில் நடுவில் குத்தி எடுத்தாச்சு. இப்போ பெருசாக ஒரு செயின். அவ்வளோதான். இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக போடணும். இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக முடிச்சு மாதிரி இருக்கும். ஒரு செயினுக்கும் ஒரு குட்டி முடிச்சு மாதிரி ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுதான் இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்தது இந்த செயினை நம்ம இப்படி பெருசாக கொண்டு போய் போடுவோம். அப்படி போடாமல் இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், இதை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து இந்த செயினுக்கு நடுவில் மறுபடியும் ஊசி கொடுத்து கீழே கொடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய செயினாக கொண்டு வரும். அவ்வளோதான். இதுதான் வந்து பேக் செயின். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன்.
நீங்கள் இதை ரெகுலர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின், பேக்கில் ஆல்ரெடி போட்ட செயினுக்கு நடுவில் ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் பெரிய செயின். அவ்வளோதான். ஒரு பெரிய செயின், அடுத்து ஒரு குட்டி செயின், இதை பேக்கில் கொண்டு வந்து ப்ரீவியஸாக போட்ட செயினுக்கு நடுவில் ஒரு செயின், அடுத்தது பெரிய செயின், அதை கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். இப்போ நான் ஜரியில் போட்டிருக்க மாதிரியே தான் சில்க்லேயும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜரியில் போட்டு காட்டுறேன், அடுத்தது சில்கில் போடுறேன். ஜரியில் போட்டிங்கனாலும் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கனாலும் இந்த ஊசியை ஹேண்டில் பண்ணுறதும் அந்த நூலாக இருந்தாலும் ஜரியாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கட் ஆகாமல் வரும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது வந்து அக்கா நூல் வந்து கட் ஆகிட்டே போகுது, பிரிஞ்சு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பொறுமையாக போடுங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் உங்களோட கண்ட்ரோலில் ஈஸியாக விட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், ஃபாஸ்ட்டும் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா அது கஷ்டம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட் வரும். எண்ணாட் வந்து ஆல்ரெடி நான் போட்டு தான் காட்டியிருக்கேன் செப்பரேட் வீடியோவாக. நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ணாட்டும் போட போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். இதே பேக் செயின் வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். இதுக்கும் வந்து 14ஆம் நம்பர் ஊசி தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து முடிச்சு போட்டுக்கலாம், 2ஆக எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். எப்பயுமே சில்க் த்ரெட் மட்டும் 2 நூலாக எடுத்து தான் போடணும், ஜரி மட்டும்தான் ஒரு நூலாக போடணும். முடிச்சு போட்டாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசி வந்து மேலேருந்து கீழே கொடுத்தாச்சு, த்ரெட்டு மாட்டி எடுத்தாச்சு. நமக்கு ஆப்போசிட் சைடில் ஊசியை திருப்பிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே கொடுத்து நூலை மாட்டி எடுத்தாச்சு. இங்கே பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு லாக் செயின் போடணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் போகாமல் பக்கத்துலேயே போட்டுட்டு நூலை மேலே எடுத்துட்டு அப்படியே பேக் சைடில் ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்கு நடுவில் இன்னொரு குட்டி செயின் போடணும். இதை எடுத்துட்டு இதை அப்படியே லாங்கில் கொண்டு போயிடணும். அவ்வளோதான், இதுதான் பேக் செயின். ஒரு செயின் போட்டிருக்கோம், அடுத்த செயின் லாங்கில் போகக்கூடாது, பக்கத்துலேயே வந்து குத்தி எடுத்துட்டு திருப்பி பேக் சைடில் மறுபடியும் குத்தி எடுத்துட்டு லாங்கில் மறுபடியும் கொண்டு வரணும். இதுதான் பேக் செயின். கீழ்ப்பக்கம் எப்படி நான் நூல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜரியிலே காட்டினேன், சேம் அதே மாதிரி தான். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் கட் ஆகுதுக்கான்னு சொல்கிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஜரியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கை வந்து எப்படி வந்து நம்ம திருப்பணும், ஊசி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். த்ரெட்டில் பண்ணும்போது அந்த நூலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்க்கு வந்து நல்லா வந்துடும். ஒரு செயினுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே இதே மாதிரி போட்டுகிட்டே போக வேண்டியதுதான். பேக் செயின் வந்து சில்க் த்ரெட்லேயும் பார்த்துட்டோம், ஜரிலையும் பார்த்துட்டோம். இப்போ பேக் செயினில் வந்து பீட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து எண்ணாட் போட்டுடலாம். பேக் செயின் வந்து நம்ம பார்த்தாச்சு, ஜரிலையும் சில்க் த்ரெட்லேயும். இப்போ பேக் செயின் வித்து பீட் பார்க்க போகிறோம். இப்போ பேக் செயின் வித் பீட் வந்து நீங்கள் எந்த கலரில் வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும் போது சுகர் பீட்ஸ் நார்மலாக காட்டினேன், அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஜரியில் நான் போடும்போது கொஞ்சம் ஆப்போசிட் கலராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதால நான் ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஜரியை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த ஆங்கிளில் கீழே பிடிச்சிக்கோங்க. துளிப்பு ஊசி 14ஆம் நம்பர் ஊசி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊசியை கொடுத்துட்டு ஜரியை மாட்டி மேலே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு அடுத்தது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் போடணும்னு சொன்னேன். அப்படியே இந்த சின்னதாக லாக் போட்டுட்டு இங்கே பேக் சைடு வந்து இங்கே இன்பிட்வீன் கேப்பில்
ஊசியிலேருந்து எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஒரே ஒரு பீட்ஸை எடுத்து இது உள்ள போட்டுட்டு இங்கே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த செயினுக்கு போகணும். நார்மலாக ஒரு செயின் எடுத்துட்டோம், இங்கே பக்கத்துலேயே ஒரு லாக் பண்ணிட்டோம். அடுத்தது ஆல்ரெடி போட்டிருக்க செயினில் நடுவில் வந்து ஒரு குத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து பீட்ஸ் போட போகிறோம். இப்போ பீட்ஸ் போட்டுட்டு அடுத்தது ஒரு லாக், அகைன் அடுத்தது வந்து ஒரு செயின். நார்மலாக ஒரு செயின், லாக்கு, பேக் சைடு வந்து இங்கே ஒரு லாக்கு. லாக்குங்கிறது நான் குட்டி செயினை சொல்கிறேன். இங்கே ஒரு லாக் செயின், அதுக்கப்புறம் நம்மளோட பீட்ஸ். அந்த பீட்ஸ் அடுத்தது லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது செயின். இது வந்து அழகாக இருக்கும். ஸ்லீவுக்கெலாம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ குட்டி செயின் லாக்கு, பேக் சைடில் ஒரு குட்டி லாக்கு. இப்போ வந்து பீட்ஸ் எடுத்துக்கிட்டு பீட்ஸ் போட்டுட்டு அடுத்து நார்மலாக செயின். வெளியில் ஒரு லாக்கு, அடுத்தது பேக்கில் ஒரு செயின், அடுத்தது ஒரு பீட்ஸு. அந்த பீட்ஸ் அடுத்தது லாக் பண்ணிடுறோம், அடுத்தது செயின். இப்படியே போக வேண்டியதுதான். சிலருக்கு வந்து டவுட் வரலாம், 14ஆம் நம்பர் ஊசிலே வந்து பீட்ஸுக்கு போடுறாங்களே, 24ஆம் நம்பர் ஊசி தானே பீட்ஸுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பீட்ஸ் வந்து நம்ம போடுறதா இருந்தால் 24ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பீட்ஸாக தான் நம்ம கோர்த்து போடுறோம், அதனால் 14ஆம் நம்பர் ஊசியை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என் நாட் போட்டுருவோம். இதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். இது பேக் செயின் வந்து எப்பயுமே பார்க்கும்போது அழகாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இது பீட்ஸ் வச்சே நம்ம போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எனக்கு வந்து வரமாட்டேங்குது, நிறைய பேர் நிறைய டிசைன் வந்து குரூப்பில் அனுப்புகிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேனே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஏன்னா சிம்பிளாக தெரிஞ்ச ஸ்டிச் வச்சு ஒரு 4-5 ஸ்டிச் வச்சு நம்ம ப்ளவுஸ் போடுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து பீட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ளவுஸ் போட வந்துடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பீட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம ப்ளவுஸ் போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.